மினிட் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டிங் சூஸ் பண்ணி வச்சு என்ன பண்ண போகிறோன்னு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறதெல்லாம் பால் இங்கே ஆள் நிற்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபுல் டாஸ் பால் அப்படியே மட்டைக்கு அடிச்சுங்க. சரியா நான் அடிக்கலான்னு முயற்சி ஒரு டாட் பால் ஆயிடுச்சுங்க. ஒரு இதையும் அடிக்கலாந்து ஒரு எண்ணம் பார்க்கலாம் இந்த பால் என்னன்னு. அதே மாதிரி விட்டுருக்கேன் நான் டேர்னு ஒரு விட்டா ஒரு அருமையான சிக்ஸோட முடிச்சிருக்கேன். வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களை. நாவிக்கி இன்றைக்கி என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா 11 ஸ்டார் வர்சஸ் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் தாங்க மேட்ச்சு. டாஸ் வின் மினிட் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டிங் சூஸ் பண்ணியாச்சு. நம்ம ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார் மற்றும் நான் ஓப்பனிங் இறங்கியிருக்கேன். ஃபஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா நவீன் படம் வந்திருக்காரு. வாங்க ஃபஸ்ட் பால் என்ன பண்ணுறது பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் பாலே ஒரு ஒயிட் பாலோட தொடங்கியிருக்காரு. பக்கம் இரண்டாவது பால் என்ன பண்ணுறாருன்னு. இரண்டாவது பால் ஆனது ஒயிட் பால். தொடர்ந்து பேக் டு பேக் 2 ஒயிட் பால் போட்டிருக்காரு. பக்கம் இந்த பால் போட்டிருக்காரு. படிச்சிருக்காரு. நல்ல சிங்கிளுக்கான முயற்சி. ஒரு அருமையான சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கர் நான் எங்கிட்ட கொடுத்துருக்காரு. பார்க்கலாம். அடுத்தபடியாக களமிறங்கும் நமது மண்ணின் மேஞ்சன் அணியின் கேப்டன். இந்த வாட்டி ஒரு நின்னாலான்னு சொல்லி ஒரு இதில் வந்திருக்கேன். பார்க்கலாம். ஃபஸ்ட் பாலே ஒரு வைடு. இரண்டாவது பால் ஒரு சிங்கிள் தட்டி விட்டுருக்கேன். அப்படியே லைட்டாக அப்படியே தட்டி விட்டு பிரதீப் குமார் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் பிரதீப் இவர் என்ன பண்ணுறான்னு. இந்த ஃபஸ்ட் பாலே பின்னாடி அடிச்சிருக்காருங்க. ரன்னிங்கு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாங்கன்னு. இந்த பால் ஆனது ஒரு ஒயிட் பால். ஒரு 4 வைடு வந்துருச்சு. 2 ரன் வந்துருச்சு. இதோட 5வது வைடு. ஒயிட் ப்ளஸ் கீப்பர் மிஸ் பண்ண கட்டி ஒரு ரன் ஓடியாருச்சு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார் ரன் இருக்காப்ல. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. நல்ல ஒரு டாட் பாலுங்க. அருமையான ஒரு டாட் பால் போட்டிருக்காரு நவீன். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு லைட்டாக பேட்டரி பிளே. கீப்பர் பவுலர் நல்லா கேட்டுருக்காரு. பேட்ஸ்மேன் வெளியே போயிட்டாருங்க. சரியான விக்கெட் எடுத்திருக்காப்புல. பார்க்கலாம். அடுத்தபடியாக தினேஷ் நம்ம ஃப்ரெண்ட் இறங்கியிருக்காப்புல. பார்க்கலாம். போன வாரம் நல்லா விளையாண்டா இந்த டீமுக்கு எதிராக. இந்த வாரம் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது லாஸ்ட் பால் இருக்குது. நவீன் படம் வந்திருக்காரு. லாஸ்ட் பால் சைட்டில் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான முயற்சியாக நான் பாதித்துறை ஒடியோ ஆக மாட்டேன்ட்டாங்க மாப்பிள்ள. ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. எப்படியோ கேட்ச் இதானங்காட்டி ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13 ரனுக்கு ஒரு விக்கெட், ஒரு ஓவர் கம்ப்ளீட். அடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆம் பவுலர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நான் தான் நின்றுருக்கேன். பார்க்கலாம் ஃபஸ்ட் பால் என்ன பண்ணுறாங்க. அந்த ஃபஸ்ட் பால் ஒரு பெரிய ஒயிட்டுங்க. ஒயிட்டில் பேக் போனங்காட்டி ஒரு ஒயிட் ப்ளஸ் ஒரு ரன் எடுத்தாச்சு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா தினேஷ் நின்றுருக்காரு. பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு. ஆனால் ஒரு ஒயிட் பால். தொடர்ந்து பேக் டு பேக் 2 ஒயிட் போட்டிருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. தொடர்ந்து பேக் டு பேக் 3 ஒயிட் போட்டிருக்காருங்க. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. கார்டு சேஞ்ச் பண்ணி போகிறாரு. அந்த ஒரு ஷார்ட் பேஜ் பால் மிஸ் பண்ணுறாரு தினேஷ். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. அனதர் ஒரு டாட் பால். ஒரு 30 அடி ஸ்ட்ரைட்டில் பவுலர் மிஸ் பண்ண ஒரு சிங்கிளுக்கான முயற்சி. சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை நான் வந்துட்டேன். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நான் தான் நின்றுருக்கேன். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறேன்னு. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறதெல்லாம் பால் இங்கே ஆள் நிற்கிறாங்க. அந்த மாதிரி அடுத்த பால் போகிறக்கு பவுலர் வந்துட்டாரு. இப்படி லைட்டு தட்டி விட ஒரு டாட் பால் ஆயிடுச்சு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுங்க. தொடர்ந்து பேக் டு பேக் 2 டாட் பால் போட்டிருக்காரு. சரியான டாட் பால் போட்டிருக்காரு. பார்க்கலாம் இது லாஸ்ட் பால். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ண சுற்றினேன். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. ஒரு டாட் பால் ஆயிடுச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2 முடியல 18 ரனுக்கு ஒரு விக்கெட். அடுத்த ஒரு போகிறக்கு நவீன் திரும்ப வந்துட்டார். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் இருக்காருல. அந்த ஃபஸ்ட் பால் ஒரு கேட்சான முயற்சி மிஸ் பண்ணுறாரு கீப்பர். பார்க்கலாம் 2வது பால் என்ன பண்ணுறாருன்னு. 2வது பால் செமையான ஒரு பாலுங்க. பார்க்கலாம் இந்த பால் அடிக்கிறாரு. ஒரு ஒயிட் பால். அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் கேட்சுக்கான முயற்சியாக இல்லைங்க. கிளியர் பண்ணிச்சுங்க. அருமையான 6 போல்லேயே விட்டாருங்க. அருமையான 6. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறேன்னு. ஒரு ஷார்ட் பிச் பால் பனிஷ் பண்ணியிருக்காரு. ஒரு பவுன்ஸ் ஆகி ஒரு ரன் பவுன்ஸ். அருமையான பவுண்ட்ரி. ஒரு அருமையான பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. அனதர் அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிளுக்கான முயற்சி. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்திருக்கேன். இது லாஸ்ட் பால். ஒரு ஃபுல் டாஸ் பால் அப்படியே மட்டைக்கு அடிச்சுங்க. சரியான ஷாட்டு. ஒரு அருமையான 6. 3வது கம்ப்ளீட் 36 1. அடுத்த ஒரு போகிறக்கு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பார்த்து தினேஷ் நின்றுருக்காரு. பார்க்கலாம் அந்த ஃபஸ்ட் பாலே ஒரு ஒயிட் பாலில் தொடங்கியிருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் ஆக்சுவலாக நல்லா போடணும்னு நினைப்பாரு. அனதர் பேக் டு பேக் தொடர்ந்து 2 ஒயிட் பால் போட்டிருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு. ஒரு ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாருங்க. அருமையாக 6 ஒயிட் பால் மிஸ் பண்ணிட்டாரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு. அடிச்சிருக்காரு. நான் டேர்னு அடிச்சாருங்க. ஒரு அருமையான 6 ஆஃப் சைடில் ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. பார்க்கலாம் இந்த ஷாட் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு.
ஒரு டாட் பாலுங்க. இந்த பால் இறங்கி அடிக்கலான்னு முயற்சி, ஒரு ஒயிட் பால் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு டாட் பால். பார்க்கலாம், இந்த பால்லாம் அடிக்கும். 2 டாட் பால் ஆயிடுச்சு. ஒரு தொடர்ந்து கிட்ட 2 பால் டாட் பால் ஆகிட்டாரு. லாஸ்ட் பால் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். தொடர்ந்து பேக் டு பேக் 3 டாட் பால். ஸ்கோர் 14-45. அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அவர் வந்திருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு. இப்போ டைக்கலாம் தான் நினைக்கிறேன். வந்த மஸ்ட் பால் ஐயோ ஆஃப் சைட் அடிக்கலாம், மடக்கி அடிக்கலாம்னு நினச்சேன். ரோல டீ போட்டங்காட்டி ஒரு ரன் வந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா தினேஷ் இருக்காரு. பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பாலே ஒரு அடிக்கலான்னு முயற்சி, ஒரு டாட் பால் ஆயிடுச்சு. ஒரு சரியான ஒரு இதுங்க, இந்த தெரியாமல் 2 பேர் ஓடி சரியான ஒரு ரன் அவுட். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா புது பேட்ஸ்மேன் ஆனந்த் அவர் இருக்காரு. ஸ்டெம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் என்ன பண்ண போகிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பால் இறங்கி அடிக்கலான்னு முயற்சிங்க, ஒரு டாட் பால். அதில் 2வது பால் என்ன பண்ணுறாருன்னு ஒரு ஒயிட் பால். பார்க்கலாம் இந்த பால்லாம் அடிக்கிறாரு. அடிக்கிறேன் தொடர்ந்து 2 ரெட் பால் அடிக்காரு. பார்க்கலாம் இந்த பால் ஆடியாங்கன்னு ஒரு ப்ரெஷரில் இருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. பேக்கில் அப்படியே போயிருக்கு. ஒரு பவுண்டரிங்க, ஒரு சரி அருமையான பவுண்டரி அடிச்சிருக்காரு. லாஸ்ட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். லாஸ்ட் பால் வந்து ஒரு டாட் பால். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 51-2. 6வது ஓவர் போடுற பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் அவர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நான் நின்றுறேன். பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பால் என்ன பண்ணுறாருன்னு. வந்த ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஒயிட் பால் தொடங்கியிருக்காரு. பார்க்கலாம் 2வது பால் என்ன பண்ணுறாருன்னு. 2வது பால் ஒரு டாட் பாலுங்க, அருமையான டாட் பால் போட்டிருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணு. தொடர்ந்து 3வது பால் ஒரு டாட் பால். இந்த பால் இப்படி இருந்தாலும் அடிச்சாங்கன்னு ஒரு இதில் ப்ரெஷருங்க நமக்கு விட்டாருங்க. நான் அடிக்க ஸ்டேட்டில் ஒரு அருமையான ஒரு 6. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறேன்னு. இந்த பால் அதே மாதிரி ஒரு ஒயிட் பால். இந்த பால் ஒரு சிங்கிள் எடுக்கலான்னு முயற்சி, ஒரு அருமையான சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக் ஆனந்த் அவர்கிட்ட கொடுக்குறேன். பார்க்கலாம் இவர் என்ன பண்ண போகிறாருன்னு. அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக்கில், கேப் இப்போதான் போயிருக்கு. 2க்கான முயற்சியாக இல்லைங்க, ஒரு சிங்கிளோட ஸ்ட்ரைக் நான் தான் இருக்கேன். பார்க்கலாம் இது லாஸ்ட் பால் என்ன பண்ண போகிறேன்னு. ஆனந்தர் ஒரு சரியாக மாட்டல, ஒரு சிங்கிள். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 62-2. 6 கம்ப்ளீட். 7வது ஓவர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆனந்தர் ஒரு பவுலர் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் மடக்கி அடித்தேன். அந்த ஒரு அருமையான 6ல் தொடங்கியிருக்கு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண. ஃபஸ்ட் பால் 6 அடிச்சுட்டு இந்த பால் என்ன பண்ண போகிறேன்னு ஒரு டாட் பால். சரியான கம்பேக் பவுலரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு. அதே மாதிரி அடிச்சிருக்கேன், கேப்பில் தான் போயிருக்கு, ஒரு சிங்கிள்ங்க. பார்க்கலாம் இந்த பால் ஆனந்த் ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ணுறாரு. ஒரு டாட் பால். இது ஆக்சுவலாக அந்த பால் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக அடுத்த பால் 2 ரன் ஓடிருக்காங்க. பார்க்கலாம் லாஸ்ட் பால் என்ன பண்ண போகிறான்னு ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க லாஸ்ட் பாலில். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 72-2. 7 கம்ப்ளீட். லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆனந்தர் பவுலர் வந்திருக்காரு. வந்து ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் பாலோட தொடங்கியிருக்காருங்க. ஆனந்த் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஃபஸ்ட் பால் டாட் பால். தொடர்ந்து பேக் டு 2 டாட் பால் ஆடிருக்காரு. லாஸ்ட் ஓவர்ல வந்து கேதர் ஜாதவ் மாதிரி ஆடுறானே. எல்லா பாலும் இறங்கி முயற்சி பண்ணுறாரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு. இந்த பால் விட்டுருக்காரு. இருந்தாலும் ஒரு வாங்கன்னு சொல்லி ஒரு ரன் அவுட் ஆகிட்டாருங்க. 2 பால் டாட் பால் ஆகிட்டாருன்னு சொல்லி கொஞ்சம் ப்ரெஷராக முன்னாடி சரி வர சொல்லி இதாகிடுச்சு. பார்க்கலாம் இந்த பால் லாஸ்ட் 3 பால் ஒரு டாட் பாலுங்க. லாஸ்ட் 3 பால் இது. இந்த ஃபஸ்ட் பால் விட்டாருங்க, நான் டேர்னு போயிருக்கு. ஃபீல்டுக்கு வாய்ப்பில் ஒரு 6. பார்க்கலாம் இந்த பால் அடிக்கணும் ஒரு முயற்சியில் தான் இருந்தேன். பார்க்கலாம் இந்த பால் அதே மாதிரி இன்னொரு ஷாட்டுக்கு ஆனந்தர் 6 பிக் ஷாட். லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் இதையும் அடிக்கலாந்து ஒரு எண்ணம். பார்க்கலாம் இந்த பால் என்ன. அதே மாதிரி விட்டுருக்கேன், நான் டேர்னு விட்டா அவர் அருமையான 6ஓட முடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் நான் அவுட்டாக மாடிருக்கேன். என்ன எவ்வளோ அடிச்சிருக்கேன்னு கூட சரியா தெரியல. இது ஏதாவது பால் நிறைய சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 92 to win ஆப்பனன்ட் டீமுக்கு. பார்க்கலாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க. ஆப்பனன்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சூர்யா மற்றும் நவீன் அவர் 2 பேர் வந்திருக்காங்க. ஓப்பனிங் பவுலிங் பார்த்தீங்கன்னா சத்யல் அவர் வந்திருக்காரு. பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பால் என்ன பண்ண போகிறாருன்னு. அந்த ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு, நான் டேர்னு ஒரு அருமையான ஷாட்டுங்க. பட்டோன்னே தெரிஞ்சிருச்சு வெளியே போகணுன்னு. அருமையான ஷாட் அடிச்சிருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறாருன்னு. அதே மாதிரி ஒரு பிடிப்பாரா ஃபீல்டரு பிடிச்சிருக்காரு. ஒரு டாட் பால் 6 தொடர்ந்து ஒரு அருமையாக டாட் பால் போட்டிருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணு. ஒரு ஒயிட் பாலுங்க இந்த பால். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறோம். அதே மாதிரி அடிக்கிறக்கான முயற்சி, ஒரு கீப்பிங் கேட்சுங்க. சரியான கம்பேக் எடுத்து ஒரு விக்கெட் எடுத்து விட்டுருக்காப்ப.
அடுத்த பேட்டிங் பார்த்தீங்கன்னா சங்கர் அவர் இறங்கியிருக்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பால் என்ன பண்ண பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாலே மடக்கி அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில். ஒரு 2 அருமையான குட் ரன்னிங் 2 பேர்த்துலேயே ஒரு அருமையான ரன்னிங் ஓடிருக்காங்க. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறாரு. ஸ்ட்ரைக்கர் பார்த்தீங்கன்னா முன்னாடி அவரே இருக்காரு. அதே மாதிரி சரியாக மீட் ஆகல பாலில். ஒரு சரியான ஒரு ரன்னிங் தான் சிம்மக்கால். ஒரு ஓவர் முடியல 10 ரனுக்கு ஒரு விக்கெட். அடுத்த ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்தவர் வந்திருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு அப்படியே மடக்கி அடிச்சிருக்காரு லெக் சைடில். பார்க்கலாம் ஒரு சிங்கிள். அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் நவீன் இருந்திருக்காப்புல. பார்க்கலாம் அவர் என்ன பண்ண போகிறாரு. வந்த விட்டாருங்க நான் டயர்னு ஒரு அருமையான 6 வந்த ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிருக்காப்புல நவீன். இவரும் நல்லா அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறான்னு. ஆனந்தர் ஒரு பேக் டு பேக் தொடர்ந்து அருமையான 2 6 அடிச்சிருக்காப்புல. பவுலர் சரியான ப்ரெஷரில் இருக்காரு. வந்த 2 பால் 2 கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறான்னு. இந்த பால் ஒரு டாட் பாலுங்க. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறான்னு. இந்த பால் ஒரு ஒயிட் பால். இந்த பால் ஒயிட் பால் போட்டிருக்காரு. இந்த பால் என்ன பண்ண போகிறான்னு. அனதர் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. 2 6 2 டாட் பால் போட்டிருக்காரு. தொடர்ந்து 3 டாட் பால். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 24க்கு 1 2 ஓவர் கம்ப்ளீட். அடுத்த ஓவர் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா சத்தியில் அவர் திரும்ப வந்திருக்காரு. பார்க்கலாம் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சங்கர் அவர் இருக்காரு. வந்த ஃபர்ஸ்ட் பால் என்ன பண்ண போகிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பாலோட தொடங்கியிருக்காரு. பார்க்கலாம் 2வது பால் என்ன பண்ண போகிறாங்க. 2வது பால் ஒரு அனதர் ஒரு டாட் பால். பார்க்கலாம் 2 டாட் பால் போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் செம ப்ரெஷரில் இருப்பார். ஒரு அனதர் டாட் பால். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறாரு. ஒரு ஒயிட் பால் போட்டிருக்காரு. கரெக்டாக 2 பால் நல்லா போட்டார். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறாங்க. ஒரு கேட்சுக்கான முயற்சி கீப்பிங் கேட்சுங்க. ஒரு அவுட்டுங்க சரிமையான அவுட்டுங்க. பார்க்கலாம் இந்த பால் இப்போ நவீன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஒயிட் பால் ஆட தொடங்கியிருக்காரு அவருக்கு. ஒரு அப்படி லைட்டாக அப் சைடு தட்டியிருக்காரு. ஒரு சிங்கிளுக்கான முயற்சியா இல்லைங்க. ஒரு அருமையான 2ங்க. ஒரு சின்ன மிஸ்பீட் பண்ணாடி அருமையான 2 எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நவீன் அவர் திரும்ப இருக்காரு. பார்க்கலாம் அதாவது ஒரு பெரிய ஷாட்டுங்க அடிச்சிருக்காரு. 2 ஃபீல் ஒடியாந்தாலும் கேப்பில் போட்டு ஒரு பவுண்டரி போயிருக்கு. அருமையான பவுண்டரி. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 32க்கு 2 3 ஓவர் கம்ப்ளீட். அனதர் ஓவர் போடுறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் தான் வந்திருக்கேன். பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பால் என்ன பண்ண போகிறேன்னு. நவீன் ஸ்ட்ரைக்கில் வந்த ஃபர்ஸ்ட் பால் தட்டியிருக்காரு ஆஃப் சைடில். ஒரு கேப்பில் தான் போயிருக்கு. நவீன் செமையான ரன்னிங்க பாருங்க. அவர் எவ்வளோ தூரம் போயிட்டாருன்னு. ஒரு 2வது ரன் போய் அருமையான கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பார்க்க 2வது என்ன பண்ண போகிறேன். மடக்கி அடிச்சிருக்காரு பிஏ. இது ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நவீன் இருப்பார். பார்க்கலாம் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு. ஒரு ஒயிட் பாலுங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பால் போட்டுருங்க. பார்க்கலாம் இந்த பால் கம்பேக் கொடுக்கணும். ஒரு அனதர் டச் ஆயிடுச்சுங்க. இந்த பால் பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறாருன்னு. இறங்கி அடிப்பிருக்கான முயற்சி பார்க்கலாம் இந்த பால் அடிப்பாருன்னு பார்க்கலாம். விட்டாருங்க நான் டேர்னு ஸ்டேட்டில் செமையான 6 அடிச்சோன்னே தெரிஞ்சு வெளியே போகணும். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறேன்னு. பார்க்கலாம் ஒரு அடிச்சிருக்காரு. ஒரு கேட்சுக்கான முயற்சியாக பிடிச்சிட்டாருங்க. அருமையான கேட்சு அவுட் ஆகிட்டா நம்ம செம கம்பேக்கு. பார்த்தீங்கன்னா 42க்கு 2. அடுத்த ஓவர் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிரதேவ்குமார் அவர் வந்திருக்காரு. பார்க்கலாம் நவீன் ஸ்ட்ரைக்கில் வந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு கேட்சுக்கான முயற்சியாக பிடிச்சிட்டாங்க. ஸ்லிப் ஃபீல்டர் செமையான ரன்னிங்க போய் பிடிச்சிட்டாரு. அருமையான கேட்சு. பார்க்கலாம் 2வது பால் பார்த்தீங்கன்னா யுவராஜன் அவர் வந்திருக்காரு. அவர் வந்த ஃபர்ஸ்ட் பாலே விட்டாருங்க நடையர்னு. அருமையான 6 கேப்பில் போயிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பாலே செமையான ஒரு ஹிட்டிங் அடிச்சிருக்காரு. பார்க்கலாம் அடுத்த பால் என்ன பண்ண போகிறாருன்னு. பார்க்கலாம் ஒரு ஒயிட் பாலுங்க. அடுத்த பால் கொஞ்சம் பவுலர் ப்ரெஷரில் இருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறாரு. அனதர் ஒரு டாட் பால் தொடங்கியிருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறாரு. பேக் டு பேக் 2 டாட் பால் ஆடிட்டாரு. ஒரு 6 தொடர்ந்து 2 பேக் டு பேக் 10 டாட் பால் போட்டிருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறாரு. தொடர்ந்து 3 டாட் பால் போட்டிருக்காருங்க. ஒரு 6 அடிச்சிருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் அடிக்கணும் ஒரு முயற்சி. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாருன்னு. கிளியர் பண்ணிட்டாருங்க. ஒரு அருமையான 6ங்க. சரியான ஷாட்டு. 5 ஓவர் 55க்கு 3. 6வது ஓவர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பாலுங்க. பார்க்கலாம் இந்த பால் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா யுவராஜன் அவர் வந்திருக்காரு. என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு ஒரு டாட் பாலுங்க. இவருக்கு ஒரு டாட் பால். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறான்னு ஒரு ஒயிட் பாலுங்க. சரியான ஒரு ஷார்ட் பிச் பால் தான் போட்டார். பரந்தல ஒயிட் பால். ஒரு அனதர் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறான்னு. இந்த பால் ஒரு அருமையான ஒயிட் நல்லா போகிறாரு. 2 ஒயிட் போட்டு விட்றாரு. செமையான ஒரு டாட் பால். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறாரு. அனதர் ஒயிட் பால் போட்டிருக்காரு. ஒரு பால் போகிறாரு. அடுத்த ஒரு ஒயிட் போட்டிருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறாரு. தொடர்ந்து பேக் 2 ஒயிட் பால். பார்க்கலாம் இந்த பால் நல்லா போடுவாரான்னு ஒரு 3 ஒயிட் பால் போட்டிருக்காரு. ஒரு டாட் பாலுங்க. செமையான பால் இது.
பார்க்கலாம் லாஸ்ட் பால் என்ன பண்ண போகிறாருங்க. இறங்கி விட்டுருக்காருங்க. ஒரு அருமையான சிக்ஸுங்க பொல்லையருங்க. 67க்கு 3. 7வது ஓவர் போடுற பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார் அவர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் அவர் இருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒயிட் பாலுங்க. அடிச்சிருக்காரு, பேக் சைடில் போயிருக்கு. ஒரு 2க்கான முயற்சி எடுத்துட்டாரு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்திருக்காரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் பால் என்ன பண்ண போகிறாங்க, ஒரு டாட் பாலுங்க. இது ஒயிட் பால் லைன் இதாகிடுச்சு. பார்க்கலாம், இது ஒரு அடிச்சிருக்காரு சிங்கிள் முயற்சியில் டாட் பால். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறார். இறங்கியிருக்காரு, இறங்கி அடிச்சிருக்காரு, இல்லைங்க பேக்கில் போயிருக்கு. ஒரு 2 ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெகதீஷ் அவர் இருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறார். இறங்கியிருக்காரு, இறங்கி சுற்றிருக்காருங்க, போயிருக்கு கேப்பில் ஒரு சிங்கிள். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறாங்க. லாஸ்ட் பால் ஒரு டாட் பால். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 72க்கு 3. லாஸ்ட் ஓவர் போடுற பார்த்தீங்கன்னா ஆனந்தவர் வந்திருக்காரு. பார்க்கலாம் அந்த ஃபஸ்ட்டு பால் என்ன ஸ்ட்ரைக்கில் ஒரு தட்டியிருக்காருங்க. ஒரு சிங்கிளுக்கான முயற்சி பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரைக் போயிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா இவர் வந்திருக்காரு. பார்க்கலாம் வந்து என்ன பண்ணார். அந்த ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஒயிட் பால். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறாருன்னு. ஒரு செமையான பால். ரிட்டர்ன் ரைடர் அவர். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா புது பேட்ஸ்மேன். பார்க்கலாம் ஒரு ஃபஸ்ட்டு பால் என்ன பண்ணுறோம். வந்த ஃபஸ்ட்டு பாலே ஒரு அருமையான போல்ட்டுங்க. ஏர் கிராட்டை போட்டு செமையான ஒரு போல்டு. பார்க்கலாம் அனதர் பேட்ஸ்மேன், நியூ பேட்ஸ்மேன். வந்த ஃபஸ்ட்டு பால் ஒரு தட்டி இருக்காரு, இல்லைங்க ஒரு சரியான ஒரு ரன் அவுட்டுங்க. ஒரு இன்னும் ஓட வேலை. அப்புறம் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா புது பேட்ஸ்மேன். வந்த போது ஒரு அருமையான ஷாட்டுங்க, மடக்கி அடிச்சிருக்காரு, ஒரு செமையான ஷாட்டு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ண போகிறாங்க. இந்த பால் ஒரு பார்க்கலாம் ஒரு கட்சிக்கான முயற்சியாக இல்லைங்க, இருந்தாலும் பரவாயில்லைங்க. 11 ஸ்டார் இந்த மேட்ச்சு வின் பண்ணியிருக்கு. பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ கம்மிங் சூன்.